ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஸ்னாப் அண்ட் கிராஃப்ட் கிரியேஷன்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டில் இருக்க மசாலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தந்தூரி சிக்கன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சிக்கன் லெக் பீஸ் 10, கெட்டியான தயிர் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், தந்தூரி மசாலா 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன். இப்போது தந்தூரி சிக்கனை எப்படி மேரினேஷன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இதில் வீட்டிலையே அரைச்ச தந்தூரி மசாலா யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச தந்தூரி மசாலா இல்லை அப்படின்னா கடையில் வாங்கின தந்தூரி மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீட்டில் எப்படி தந்தூரி மசாலா அரைக்கணும் அப்படிங்கிற வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சிக்கனில் நம்ம தயிர் சேர்த்து ஊற வைக்கிறதுனால சிக்கன் ரொம்ப சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும் நம்ம சமைக்கும் போது. அதனால தான் நம்ம தயிரை சிக்கனில் சேர்க்குறோம். அது மட்டும் இல்லை, நமக்கு அந்த தந்தூரி சிக்கனுக்கு ஒரு நல்ல கிரில் கலர், அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் அந்த கலர் வர்றதும் இந்த தயிர்னால தான். கஸ்தூரி மேத்தி லீவ்ஸை நல்லா கையில் கசக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். இந்த மாதிரி சேர்க்கறதுனால தந்தூரி சிக்கனுக்கு ஒரு யூனிக் ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி போடுறதுனால மசாலா ஈஸியாக சிக்கனுக்குள்ளே இறங்கும். அந்த மாதிரி கோடு போட்டு வச்சுருக்க எல்லா சிக்கனையும் நம்ம இந்த பேஸ்ட்டில் இப்போது சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை குறைஞ்சபட்சம் 2லேருந்து 3 மணி நேரமாவது ஊற விடணும். இல்லை அப்படின்னா கூட ஓவர் நைட் ஊற விட்டாலும் சிக்கன் நல்லாயிருக்கும் சமைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கலாம். அதில் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட்டு விரிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஷீட் யூஸ் பண்ணி நம்ம சிக்கனை பேக் பண்ணுறதுனால சிக்கன் திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே மாதிரி ஈவனாக குக் ஆகும். ட்ரே நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் வரிசையாக அடுக்கிக்கலாம். இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாமே கிரில் ஆகிறதுக்கு ரெடி ஆகியாச்சு. வாங்க எப்படி கிரில் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அவனை 400 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அவன் இப்போது கிரில் ஆகிறதுக்கு ரெடி ஆயாச்சு. நம்ம இப்போ அவனை ஓப்பன் பண்ணி நம்மளோட ட்ரேயை உள்ளே வச்சுக்கலாம். அவனை க்ளோஸ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் டைமர் வச்சு பேக் பண்ணிக்கலாம். சிக்கன் 15 மினிட்ஸ் பேக் ஆனதுக்கப்புறம் சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்ட சிக்கனில் உருக்குன வெண்ணெயை நம்ம மேலாப்பில் தடவிக்கலாம். தடவுனதுக்கப்புறம் இன்னொரு 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஹோம்மேடு தந்தூரி சிக்கன் இப்போது ரெடி ஆகிருச்சு. இதோட கலரும் டேஸ்ட்டும் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரியே இருக்கும். இந்த தந்தூரி சிக்கனை நம்ம அவனில் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய தோசை தவா, சாதாரண பாத்திரத்தில் கூட நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஹோம்மேட் தந்தூரி சிக்கனை மயனஸ் இல்லைன்னா க்ரீன் சட்னி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.